நருட்டோ ஷிப்புடன் பார்த்த எல்லாருக்கும் இன்ஃபினிட் சுக்கி சொன்னாலே உடனே ஞாபகம் வருது மாதரா, கயோயா, பிளாக் செட்ஸு, காட்ரி தான். நிறைய சீனை நம்மளுக்கு ஞாபகமும் படுத்தியிருக்கோம். ஆனால் இந்த ஜுட்ஸோ பற்றி நம்ம அனிமேல டைரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய ஹிடன் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆர்டினரி ஜுட்ஸு கிடையாது. இது நருட்டோ யூனிவர்ஸ்லேயே இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் எல்யூஷன் டெக்னிக். இந்த டெக்னிக் உலகம் முழுவதையும் ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்ஃபினிட் சுக்கியோட ஆரிஜின் என்ன, பர்பஸ் என்ன, மாதராவோட ட்ரீம் என்ன, அப்புறம் பிளாக் சிட்ஸு எப்படி மேனிஃபுலேஷன் பண்ணா, அப்புறக்கு கயோயோட சீக்ரெட் என்ன, காட்ரியோட கனெக்ஷன் என்ன, அப்புறக்கு அதோட வீக்னஸ் என்ன, லாஸ்ட்டில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஹிடன் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோவில். முதல்ல நம்ம இன்ஃபினிட் சுக்கினா என்னன்னு பார்த்துடலாம். இன்ஃபினிட் சுக்கினா ஒரு வேர்ல்டு ஸ்கேல் கென்ஜுட்ஸு. நார்மல் சுக்னாமி மாதிரி சிங்கிள் டார்கெட் மேலே யூஸ் பண்ணக்கூடிய ஜுட்ஸுவே கிடையாது. இது ஆக்டிவேட் பண்ணால் உடனே நம்ம 3க்கு மேலே இருக்கிற ரெனிஷெரிங்கான் ரெஃப்ளெக்ட் ஆகி அதை பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லா லிவிங் பீயும் எலியூஷனுக்குள்ளே மாட்ட வச்சிரும். விக்டமோட பாடி ரியல் வேர்ல்டில் இருக்கும். ஆனால் அவங்க மைண்டு கம்ப்ளீட்டாக ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிடும். அவங்க லைஃப்பில் நடக்காத ஆசைப்படாத எல்லா விஷயமும் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆவாங்க. இதுதான் நம்ம இன்ஃபினிட் சுக்கியோட ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட்டு. அடுத்த இன்ஃபினிட் சுக்கியோட ரியல் ஆர்ஜினை பார்க்கலாம். அனிமேல ஃபஸ்ட்டு மாதரை யூஸ் பண்ண மாதிரியே காமிச்சிருப்பாங்க. இந்த டெக்னிக்கை கிரியேட் பண்ணதே கயோயா ஒட்சுட்சுகி தான். எர்த்துக்கு வந்த அப்புறக்கு சக்ரா ஃபுட்டை கன்சியூம் பண்ணியிருப்பாங்க கயோயா. ஹியூமனை கண்ட்ரோல் பண்ணி இந்த கென்ஜுட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க கோல் பீஸ் கிரியேட் பண்ணுறதே கிடையாது. ஹியூமன் கிட்ட இருக்கிற சக்ராவை கலெக்ட் பண்ணி அவங்க மேலே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுக்கிறது தான் கயோயோட கோலாகவே இருந்துச்சு. லேட்டர் நம்ம ஜென்ரேஷன் எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரியை மறந்துடுவாங்க. அடுத்த டாபிக் நம்ம மாதரா எப்படி இன்ஃபினிட் சுக்கியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். மாதரா உச்சிகா ஸ்டோன் டேப்லெட்டை படிச்சிருப்பான். ஆனால் அந்த டேப்லெட்டில் இருந்த இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டாக ட்ரூத்தே கிடையாது. பிளாக் செட்ஸு சீக்ரெட் டேப்லெட் கண்டென்ட்டை மாற்றி வச்சிருப்பான். அப்புறக்கு இதெல்லாம் மாதரா நம்பியிருப்பான். வேர்ல்டுக்கு பெர்மனன்ட் பீஸை கிரியேட் பண்ண முடியும். வாரம் நடக்க முடியாமல் நம்ம மாற்றலாம். எல்லாரும் ஹாப்பி லைஃபுக்கு வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டியை மாதரா நினச்சிருப்பான். இதனால தான் பார்த்தீங்கன்னா கயோயா திருப்ப வர்றதுக்கு ஒரு பகடக்காயாவே நம்ம மாதராவை பார்க்கப்பட்டிருக்கோம். ஐ ஆஃப் மூன் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐ ஆஃப் மூன் பிளான்னா என்னென்னா மாதராவோட பிக்கஸ்ட் ட்ரீமே இந்த ஐ ஆஃப் மூன் பிளானை கண்டினியூ பண்ணுறது தான். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நம்ம மாதரா டென்டெயில கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருப்பான். மாதராவை டென்டெயில் செஞ்சுரிக்காவும் ஆயிருப்பான். ரெனிஷெரிக்கானை அவைக்கணும் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறக்கு 3க்கு மேலே ஐயை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பான். இன்ஃபினிட் சுக்கியை ஆக்டிவேட்டும் பண்ணியிருப்பான். இதனால இதெல்லாம் நடந்த அப்புறக்கு வேர்ல்டை கம்ப்ளீட் எல்யூஷனுக்கும் மாற்றிருப்பான் மாதரா. அதுக்கப்புறக்கு இன்ஃபினிட் சுக்கியை ஆக்டிவேட் பண்ணால் என்ன நடக்கும்? ஜுட்ஸு ஆக்டிவ் ஆன ஃபஸ்ட்டு 3 பிரைட் லைட் ரிலீஸ் பண்ணோம். அதை பார்த்த உடனே ஷினோபியாக இருக்கட்டும், வில்லேஜஸாக இருக்கட்டும், இல்லைனா அனிமலாக தான் இருக்கட்டும், இல்லைனா நார்மல் ஹியூமன்ஸ் எல்லாரும் இன்ஸ்டலாக கென்ஜுட்ஸுக்குள்ளே மாட்டிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் காட்ரி அதோட பிரான்ச்சஸை யூஸ் பண்ணி பாடியை அப்படியே வலை மாதிரி சுற்றி அதுவே எடுத்துக்கிடும். விக்டம்ஸ் ட்ரீம் வேர்ல்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ரியல் வேர்ல்டில் அவங்களோட சக்கரவை கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறக்கு ட்ரீம் வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுது? இன்ஃபினிட் சுக்கி ஒரு காமன் ட்ரீம் கிரியேட் பண்ணுதுங்க. எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு எல்யூஷனை கொடுக்கும். இப்போ ஃபேமிலியை லூஸ் பண்ணவங்களுக்கு ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு எல்யூஷனை கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறக்கு லவ் ஃபெயிலியர் ஆனவங்க சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி அது ஒரு எல்யூஷனை கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறக்கு வார் சஃபர் ஆனவங்க பீஸ்ஃபுல்லான வேர்ல்டில் நிறையவே பார்ப்பாங்க. அப்புறக்கு ஆம்பிஷன் இருக்கிறவங்க சக்ஸஸ் அச்சீவ் பண்ண மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் விக்டம்ஸ் எஸ்கேப் ஆவதுக்கு அளவுக்கு ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ட்ரீம் வேர்ல்டில் ஹாப்பினஸை கொடுத்துருக்கோம் இந்த இன்ஃபினிட் சுக்கியோட ட்ரீம் வேர்ல்டு.
அதுக்கப்புறக்கு காட்ரியோட சீக்ரெட் என்னன்னு பார்த்துடலாம். காட்ரியோட சீக்ரெட்டு சிம்பிளா ஒரு ட்ரீ கிடையாதுங்க அது. அது சக்ரா ஃப்ரூட்டை கிரியேட் பண்ணுற யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஏஷியன்ட் ஆர்கானிசம் தான். இன்ஃபினிட் சுக்கியை ஆக்டிவேட் பண்ண அப்புறக்கு காட்ரி வந்து பாடிஸை வந்து கேப்சர் பண்ணோம். அதாவது ஹியூமன் பாடிஸை சக்ரா வந்து அப்சர்வ் பண்ணோம். ஹியூமன்ஸோட எனர்ஜியை சோர்சஸை யூஸ் பண்ணோம். இதுதான் கயோயோட ஒரிஜினல் ஆப்ஜெக்டிவாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறகு பிளாக் செட்ஸோட பிக்கஸ்ட் ஏமாத்து வேலை தான் பார்க்க போகிறோம். நருட்டோ ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப சாமர்த்தியமாக ஏமாத்திருப்பது வந்து கேரக்டர் யாருன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் செட்ஸு தான். அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா 1000 ஆஃப் இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பான். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வெயிட் பண்ணி மாதராவை வந்து மைண்டை வந்து ஏமாற்றி அப்புறக்கு ஸ்டோன் டேப்லெட்டை வந்து மாற்றி வச்சிருப்பான். ஒபிட்டோவை வந்து அவனோட படைக்கு யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணியிருப்பான். அக்கட்சுக்கியை இன்டைரக்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறக்கு ஃபைனலாக மாதரா வந்து சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான். ஆனால் பிறகு மாதராவை இவன் யூஸ் பண்ணியிருப்பான். இப்போ ஃபைனலாக நமக்கு ஒரு சந்தேகம் வரும், மாதரா வந்து வின்னரா இல்லையா? மொத்தத்தில் நான் சொன்னது என்னன்னா, மாதரா வந்து வின்னர் கிடையாது. மாதரா ஃபைனல் வில்லன் மாதிரியே தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவல் வின்னர் யாருன்னா பிளாக் செட்ஸு தான். மாதராவை வந்து வார் ஸ்டார்ட் பண்ண வச்சிருப்பான். இன்ஃபினிட் சுக்கியை ஆக்டிவ் பண்ணவும் வச்சிருப்பான். பீஸை கிரியேட் பண்ண மாதரா வந்து முயற்சி பண்ணியிருப்பான். ஆனால் ஃபைனல் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, மாதரா பாடியை யூஸ் பண்ணி அவனே கயோயா வந்து திருப்ப வந்து வர வச்சிருப்பான். ஆக்சுவலாக டெக்னிக்கல் படி பார்க்கும்போது மாதரா வந்து கம்ப்ளீட்டாக கேமில் வந்து ஒரு அடிமைத்தனமாக வந்து கேரக்டராக வந்து பிளாக் செட்ஸோட மாட்டியிருப்பான். சரி, இந்த சுக்குனாமியில் யாரெல்லாம் வந்து தப்பிச்சா அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வேர்ல்டு எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. எஸ்கேப் ஆனவங்க நருட்டோ, சாஸ்கே, சாக்குரா, கக்காஷி, ஒபிட்டோ தான். இதுக்கு காரணம் என்னன்னா, சாஸ்கே வந்து கம்ப்ளீட் பாடி சுசுனோ வந்து கொண்டு வந்திருப்பான். அந்த லைட் வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து இவங்கள கென்ஜுட்ஸுலேருந்து காப்பாற்றிருக்கவும் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறக்கு ரெனி ஷெரிங்கான் வந்து முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது ஷினோபி வேர்ல்டில் இன்ஃபினிட்டி சுக்குனாமியை நார்மல் ஷெரிங்கனால் வந்து போதுமா யூஸ் பண்ணி வர வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மங்கெங்க ஷெரிங்கானும் வந்து நம்மளுக்கு போதாதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரெனிங்கன் இருக்கே, அதை வச்சு போதுமானு பார்த்தா அதுவும் நம்மளுக்கு காணாது. ஸ்பெஷல் ஐ வேணும். ஸ்பெஷல் ஐனா ரெனி ஷெரிங்கான். அது வந்து மூன் லைட்டே வந்து ரிஃப்ளெக்ட் கிரியேட் பண்ணி யூஸ் ஆகும். வித்தவுட் ரெனி ஷெரிங்கான் வந்து உங்களால் இன்ஃபினிட் சுக்கியை வந்து நடத்தவே முடியாது. அது ஒரு இம்பாசிபிளான காரியம். அதுக்கப்புறக்கு அந்த ட்ரீம் வந்து பார்க்குறதுக்கு எதுக்கு நம்மளுக்கு ரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட் சுக்கி வந்து பிரெயினை அப்படி கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் எடுக்கங்க. விக்டம்ஸ்க்கு என்னெல்லாம் வந்து பண்ணனா பெயின் இருக்காது, பயம் இருக்காது, அப்புறக்கு தோல்வியே பார்த்துருக்க மாட்டாங்க, சோகமே பார்த்துருக்க மாட்டாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு உண்மையாக பெர்ஃபெக்டாக தெரியும். அதனால் யாரையும் வந்து எந்திரிக்கவே விடாது. அவங்க ட்ரையும் பண்ண மாட்டாங்க இந்த வேர்ல்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு. அப்போ இதுக்கு வீக்னஸே இல்லையா இந்த இன்ஃபினிட் சுக்கிக்கு நீ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கென்ஜுட்ஸுக்கோ கூட வீக்னஸ் இருக்குங்க. மெயின் வீக்னஸே 6 பாத் பவர் தான். நருட்டோவும் சாஸ்கேயும் ஹகரமுகிட்ட சக்ராவை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் இந்த வாரில் இருந்துச்சு. இந்த 6 பாத்தோட பவர் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் அந்த இன்ஃபினிட் சுக்கியை உங்களால் தடுக்கவே முடியாது. அதுதான் நம்ம நருட்டோ 4th கிரேட் நிஞ்சா வரல பக்காவாக சூப்பராக வந்து அனிமையில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறக்கு நருட்டோ விசஸ் மாதரா. மாதரா சொன்னது என்னதுன்னா, ஃபேக் ஹாப்பினஸ் கூட எனக்கு போதும், அதுவே வந்து இருந்தால் மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு வந்து மாதரா சொல்லியிருப்பான். நருட்டோ சொன்னது என்னதுன்னா, ரியல் வேர்ல்டில் நாங்கள் சஃபர் ஆனாலுமே ஃபேக் ஹாப்பினஸ், அதாவது ஏமாற்றமான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வேண்டாம். நருட்டோ வந்து இந்த சீரீஸில் ஒரு பிக்கஸ்ட்டு டேர்னிங் பாயிண்டாகவே இது கொண்டு வந்தான். ஃப்ரீடம் இல்லாதது பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து இந்த இடத்துல நம்ம 4th நிஞ்சா வரல பக்காவாக சொல்லியிருப்பான். அதுக்கப்புறக்கு கயோயோட ரிட்டன் தான். கடைசியில் மாதரா இன்ஃபினிட் சுக்கி ஆக்டிவேட் பண்ண உடனே பிளாக் செட்ஸும் அட்டாக் பண்ணியிருப்பான். நம்ம மாதராவோட பாடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கயோயோவை வந்து ரிட்டன் வந்து வந்திருப்பாங்க. இந்த ட்விஸ்ட் வந்து என்டர் அனிமேல பிக்கஸ்ட் சர்ப்ரைஸை கொடுத்துன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஆடியன்ஸ் எல்லாரும் மாதரா தான் ஃபைனல் வில்லனி நினச்சிக்கிட்டு இருக்க டைமில் நம்மளோட காயோவை வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கு
வேற லெவலான என்ட்ரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறக்கு நிறைய ஃபேன் தியரிலாம் போய்கிட்டு இருக்கு. ஃபேன் தியரி வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, சில தியரி வந்து மாதரா வந்து ஃபுல் ட்ரூத், அதாவது உண்மை வந்து அவனுக்கு தெரிஞ்சிருந்தனா இன்ஃபினிட் சுக்கி வந்து அதை வந்து தொடங்கியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனுக்கு இடையில நிறைய பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அகரமா வந்து உயிரோட இருந்திருந்தாருன்னா இந்த வாரை வந்து தடுத்திருப்பாரா? அதுக்கப்புறம் இன்னொரு பேச்சுவார்த்தையும் நடக்குதுங்க. ஒபிட்டோ ஒருவேளை சர்வே பண்ணியிருந்தானா ஃபியூச்சர் வந்து எப்படி இருந்திருக்கும்? அதுக்கப்புறக்கு கயோயா வந்து ரிட்டர்ன் ஆகாமல் இருந்திருந்தா நம்மளோட பொருட்டோ ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையும் பார்க்கப்படுது. ஆனால் அஃபீஷியலாக ஆன்சர் எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு டிஸ்கஸ் நம்ம நருட்டோ ஃபேன்ஸ்க்கு இடையே என்ன வரைக்கும் இது பாப்புலராக என்னமே போய்கிட்டு இருக்கு. எதனால இன்ஃபினிட் சுக்கி வந்து மறக்க முடியாதது இருக்குன்னா, நருட்டோவில் வந்து ரெனிங்கன் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸோ, ஷெரிங்கன் ஃபேமஸு, அக்கட்சுக்கி ஃபேமஸோ, ஆனால் எண்டர் 4th கிரேட் நிஞ்சா வர கிளைமேக்ஸில் டெஃபினட்டாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இன்ஃபினிட் சுக்கி வந்து இப்படி வந்து ஃபேமஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. இது ஸ்டோரியை வேர்ல்டுக்கு வந்து வேற லெவலுக்கு இந்த ஸ்டோரியை கொண்டு போச்சு இந்த இன்ஃபினிட் சுக்கி. என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, இன்ஃபினிட் சுக்கி ஒரு பவர்ஃபுல் கென்ஜுட்ஸு மட்டும் இல்லை, அது நருட்டோ சீரீஸோட டீப்பஸ்ட் மெசேஜை ரிப்ரஸ் பண்ணுறது. ஃபேக் ஹாப்பினஸ்ஸு, எல்யூஷனு, கண்ட்ரோலு, ஃப்ரீடமு, சாக்ரிஃபைஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஹோப்பு, இதெல்லாம் வந்து ஆர்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. செமையாக இருக்கும். மாதரா வேர்ல்டுக்கு பீஸ் கொண்டு வர ஆசைப்பட்டார். ஆனால் ராங் மெத்தடை யூஸ் பண்ணனால பிளாக் ஷெட்ஸும் அவனை வந்து கண்ட்ரோல் எடுத்து அந்த ட்ரீமே வந்து பார்த்திங்கன்னா அவனோட கண்ட்ரோலில் வந்து கயோயா வந்து கொண்டு வந்திருப்பான். நருட்டோவும் சாஸ்கேவும் இம்ப்ரூவ் பண்ணி கஷ்டப்பட்டு ரியல் வேர்ல்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த போரில் ஜெயிச்சிருப்பாங்க. அதனால இன்ஃபினிட் சுக்கி என்னோட நருட்டோ ஹிஸ்ட்ரியில் மோஸ்ட் டேஞ்சரஸ் டெக்னிக்காகவே ஃப்ரான்ஸுக்கு சைடில் வந்து பார்க்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் தரப்பில் நீங்கள் இன்ஃபினிட் சுக்கியை வந்து எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபினிட் சுக்கி ஒரு பவர்ஃபுல் கென்ஜுட்ஸுவா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான நருட்டோ கண்டென்ட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிளாட்டினம் ரிவ்யூ.